கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த உயரத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கேலி கிண்டல் நயாண்டி நிறைய பயங்கரமாக இருக்கும். அதுக்கு மனசுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு குள்ளமாக காலை கட்டிட்டு அது நடிக்கிறது வந்து அவர் அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அது எனக்கு அது புரியுது. கண்டிப்பா ஏன்னா முட்டி போட்டு நம்ம நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முட்டி போட்டாவே எப்படி இருக்கும் அவர் வலிக்கும். அந்த இது கட்டிக்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆளுக்கு எப்படி இந்த நம்ம பின்னாடி அந்த இது இருக்குமோ அது எப்படி கொண்டு வந்தாருன்னு இன்னும் தெரியல யாருக்கும். சீரியஸ்லி அது பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. முதல்ல அப்படி எப்படி பண்ணாரு அப்படின்ற அது வந்து அதை சொல்ல அந்த 100வது நாள் சொல்கிறதுக்கு தான் இருந்தார். ஆனால் அவர் வந்து சொல்லலை. ஓ அதனால் வந்து அந்த குள்ளமான உயரம் கம்மி அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்க என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குன்றத அவ்வளோ அழகாக அந்த படத்தில் காமிச்சிருந்தார். நானும் படம் பார்த்தேன். எனக்கு சில இடங்கள்லாம் வந்து கண்ணே கலங்கிச்சு. எனக்கு சில இடத்துலலாம் வந்து அந்த கையெழுத்து போட்டு அந்த பொண்ணு இது அந்த இடத்துல அது அவர் பாப்பார் இல்லை அவங்க அம்மா அப்படின்ற அவங்க அம்மாவே உயரம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே கேவலமாக அது வேறுவா பேசுவாங்க. அந்த இடமெல்லாம் நிறைய அந்த படம் பார்த்துட்டு சில இதெல்லாம் கொடுத்துருந்தேன், பேட்டியே கொடுத்துருந்தேன். அப்போ ஓ ஓகே. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.